என் பிள்ளை அடிச்சு போட்டானே. யாருல இது? என்னல சத்தம்? ஐயா நீங்களா? உங்க மேல தப்பு இல்லையா, குழந்தை மேலதான் தப்பு. நீங்க போங்கய்யா, போங்கய்யா. டேய் வழி விடுங்கடா. செல்லம்மா, என் புள்ள நிலைமை பாத்தியா? எல்லாம் வாழ. ஐயா டேய் குடு. இது ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அழாத, வீட்டு பக்கம் வா. சரிங்க. ஏய் ஐயா வண்டிக்கு வழி விடுங்கடா. அட பாவி, குழந்தை மேல வண்டியை ஏத்திட்டு 200 ரூபாய் பணமும் கொடுத்துட்டு போறாங்க. இவன் நல்லா இருப்பானா? நாசமா போங்க, நாசமா போங்க, பண்ணா போங்க. இவன் விலகவே மாட்டாயா? என்ன எல்லாரும் திட்டுனீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல திட்டி மண்ணவாரி தூத்தனமா இருந்தது, அதான் திரும்ப வந்தேன். இல்லைங்கய்யா. அப்படி திட்டணும்னு தோணுச்சுன்னா காரு தெரு விட்டு திரும்பினோடனே திட்டுங்க. அப்படியெல்லாம் நல்லா இருங்க. வண்டி ஏற. டேய் அப்பா வந்துட்டாரு. ஏண்டா கடவுளா, வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லா நடக்குதுப்பா. இந்த லாரி விஷயம் என்னாச்சுப்பா? நாளை காலைல 10 லாரி வருதுப்பா. ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு 5 லாரி வருது. ஏன்பா இந்த தாளையத்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ஒரு 50 லோடு கல் வேணுமா? காலையிலே போன் பண்ண அமுச்சு விட்டுரு. சரிப்பா. ஐயா கையில அடிபட்டுச்சு, பயிற்சி செலவுக்கு பணம் வேணும். கையில அடிபட்டுருச்சு, மருத்துவ செலவு பணம் வேணும்னு கேட்கறது உரிமை. அதே பிச்சை கேட்கற மாதிரி கேட்கற? தம்பி 100 ரூபா கொடுக்கட்டுமாப்பா? ஒரு 200 ரூபா கொடுத்து விடுப்பா. சரி. அந்த வெடி வைக்கிறோம் வந்துட்டானா? வந்துட்டான்பா. ரொம்ப நன்றிங்க. உன் வயசு என்னாச்சு? 55ங்க. நல்ல இந்த நாய் நாளைக்கு வேலையை விட்டு மீறி வந்தானா மேல இருந்து விட்டு விட்டு. இந்த வருஷம் எவ்வளவு லாபம் வரும் நினைக்கிறீங்கப்பா? எப்படி இருந்தாலும் ஒரு 10 லட்சம் வரும்பா. அடுத்த வருஷம் 50 லட்சம் வரணுமாப்பா. அப்பா நம்ம எடுத்த கல்குவாரி ஏலம் வர 10ஆம் தேதியோட முடியுது. முடிஞ்சிட்டு போட்டுமாப்பா. 10-15 வருஷமா நம்ம தான் வச்சு நடத்திட்டு இருக்கோம். நம்மள மாதிரி எவன் எடுத்துட போறான்? அந்த புதுசா வந்து கலெக்டர் தம்பி என்ன வீட்டுல வந்து பார்க்க சொல்லு. ஆகட்டும்பா. நான் வரேன். மருதாயி பாத்துடி, நீ தேய்க்கிற தேயில சோப்போட சேர்ந்து கல்லும் தேய்ஞ்சிட போகுது. அடியே வாங்கடி. ஓசையில மஞ்சள் குளிக்கிற பொசக்கட்ட சிரிக்கீங்களா? மஞ்சள் தேய்க்கணும் ஆசையா இருந்தா வரும்போது கொண்டாட வேண்டியது தானே. வெய்யுங்க சிலுத்துக்கிறிய. அடியே என் மஞ்சள் எடுத்ததும் இல்லாம சிலுத்துக்கிறியா? நான் கேக்குறேன். முட்டெல்லாம் செவல வந்து போயிடும். பொட்ட பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். ஓடி ஓடு. அடியே அத்தை, நீயே வச்சுக்கிறியம்மா எல்லாத்தையும்? ஆமா, உன் அத்தா கிட்ட மஞ்சள் கேட்டியே, அப்படியே கழுத்துக்கு ஒரு மஞ்சள் கயிறு கட்ட சொல்லிருக்கலாம்ல. அவ அத்தா எதுக்கு கேட்கக்கூடிய தைரியம் அவளுக்கு எப்படி இருக்கு? அடியே அடுத்தண்ணில இறங்கி குளிக்கவே நடுங்குவா. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? 7 வயசுல இந்த கலப்பாங்குற ஆட்ட 7 ரவுண்ட் அடிச்சவ. இருந்து இந்த வந்துட்டேன். எனக்கு செடிக்கு சரியா தண்ணியில முங்குற பயிர் எவ்வளவு கடி இருக்குது பாத்துருவோமா? எவடியாவா பாத்துருவோமான்னு கேக்குறவா? பேசுக்கே என்னக்கா நீ என்றா நாங்க முங்குறோம். என்னன்னா காசு தெரியாக்கா? காசு ஏன் பாத்து போறாலும் அவ கொடுப்பா 5 ரூபா. என்னடி அதான் பாந்தேன். சரி என்ற. சரி ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 இதுக்கு மேல நம்மளால மூச்சு பிடிக்க முடியாதா? முடியாது. 64 பள்ளிக்கூடத்துக்கு போமா எங்கன்னா 1 2 எண்ணிக்கிட்டு போடா. ஒரு ஆம்பளை தலைக்கு மேல தூக்கிட்டு ஆளை மூஞ்சியும் பாரு. இதுல தப்பு இருக்குது. நான் உன்னை கட்டிக்க போறவதானே? கட்டிக்க போறவளா? எவண்டி சொன்னது? நெசமாதான் சொல்றியா? இந்த தண்ணி மேல சத்தியமா சொல்றேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதை மறந்துரு.
அத்தான என்ன பண்றான்னு பாரு. இருந்த என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ண பாரு. என்னனாலும் பண்ணு போ. ஏ கேள்வி, எங்க இருக்க நீ? இருக்கே இல்ல செத்து போயிட்டியா? ஐயோ கேள்வி, இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ, உலகத்துல எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு மானக்கேடு வந்திருக்காரு? இங்க இருக்கியா? என்ன தரக்க என் மாண்டே போட்டு வர? இது என்னது இங்க இருக்குது? ஐயோ, எவ்வளவு பெரிய அவமானம் நடந்து போச்சேன். எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். உலகத்துல இல்லாத அத்தால போய் ஆசைப்பட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். ஒரு பொருள் இங்க இருக்க கூடாது. ஐயோ, எல்லாம் போட்டோம். இந்த சிறுக்கி வீதி இப்படி முடியும் இருக்குது. யார குத்தம் சொல்லி என்ன பண்ண கேப்பாரு இல்லையா? இங்க எல்லாத்தையும் போட்டு வரப்ப எங்க அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஏ கேள்வி, இங்க ஒருத்தி கோடையடி மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன எதுவும் கேட்க மாட்டியா? சொன்னா தானடி தெரியும். நீ பாட்டுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் எம்பி குதிச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கெல்லாம் தெரியும்? என்ன எப்படி அந்த வார்த்தை கேட்கலாம்? நான் தொட்டா என்ன தப்பு? என்னடி, யார, எங்க, என்ன சொல்லுத? உன் அருமை பேர பெரிய அழகரு. ஐயோ, இந்த நினைப்பு தான் பொறப்பக்க இருக்குது. அந்த மீசக்காரருக்கு இந்த மூஞ்சிய பிடிக்கலையா? நம்ம பயகளே இப்படித்தான். தாய்கிட்ட பால் குடிக்கிறதுல இருந்து தாப்பங்கிட்ட பாகம் பிரிக்கிற வரைக்கும் சண்டை தான் போடுவானுங்க. ஏ, இவங்களுக்கு ஆசை பாசமே கிடையாதா? அட விவரம் கட்டவள, நம்ம பயக பொம்பளைக்கு பூ வாங்க பூக்கடையிலயும் அல்வா வாங்க அல்வா கடையிலயும் நிக்க பாத்திருக்கியா? ஆடு வெட்டுற இடத்துலயும் அருவா திட்டுற இடத்துலயும் தான் நிப்பானுங்க. உள்ளுக்குள்ள பாசம் இருந்தாலும் வெளியில காட்ட தெரியாத கிறுக்கு பைகடி நம்ம பரம்பரை. ஆமா, உலகத்துல இல்லாத பொல்லாத பரம்பரை. இந்த பரம்பரையில பிறந்ததான் பெரிய தப்பு. இதை எனக்கு எடுத்துட்டு போறேன். இதை எனக்கு வழி வச்சிருக்கேன் பாரு. நான் எங்க அப்பா போய் சேர்ந்துறேன். கழுத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. நீ உன் பேரு நல்லா இருங்க, போங்க. நான் இப்பயே போறேன். என் பின்னால வர கேள்வி சொல்லிட்டேன். என் பின்னால வர நினைச்சு போறேன். ஐயோ மருதாயி, அத்தா அத்தா, கதை தரமா மருதாயி, தாயி. ஐயோ, நான் என்ன செய்யட்டும்? யாராவது வாங்கல, சீக்கிரமா வாங்கல. அத்தா, என்னாச்சு? என்ன மருதாயி சாக போறேன்னுட்டு கதை தரக்கிட்டாமா. அம்மாடி, மருதாயி, கூட்டம் கலாட்டாயோ? அட பாவி பயல, நீ என்னமோ வஞ்சு விட்டியா? மருதாயி நாட்டுட்டு நின்னு சாக போறானா? அட போகலவையோ, வேலைய பாருங்க. எனக்கு பயமா இருக்குடா. அவன் இந்த ஊருக்கே பாலை ஊத்தி பச்சரிசி போடுவான். அவ்வளவு சாவறதாவது. கைத்த போட்டுக்கிட்டோ இந்த மாதிரி. எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துறாத. மர்தாயி, மர்தாயி, நாத்துகளை சொன்னது விளையாட தான் சொன்னேன். கதவத்தர மர்தாயி, எனக்கு கல்யாணம் நடந்தாதும் கூட தான். கதவத்தர கதவத்தரமா தலுங்க தலுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன முத்துமாண்டி சௌக்கியமா? நல்லா இருக்கு ஐயா. ஐயா, வேலண்ண வீரசாமி வீட்டு கல்யாணத்துல தகராறு பண்ணிட்டு இருக்காருங்கய்யா. தகராறு? ஆமாங்கய்யா. முத்துமாண்டி, யோ, நல்ல நேரம் முடியத்துக்குள்ள முதல்ல தாலி கட்ட சொல்லு. மத்த விஷயங்கள் அப்புறமா பேசிக்கலாம். யோ இரியா, முதல்ல பேசிக்கலாம், அப்புறமா தாலி கட்டலாம். இப்ப நீ தாலி கட்ட போறியா இல்லையா? என்னையா பையனை மிரட்டி பாக்குறியா? இந்த ஊர்க்காரங்களுக்கு வாக்கு சுத்தமா இருக்கும்னு நினைச்சு இந்த ஊர்ல நான் பொண்ணு எடுக்க வந்தேன் பாரு. என்ன சொல்லலையா? நீங்கெல்லாம் ஒரு மனுஷன், உங்களுக்கு ஒரு ஊரு தூத்தரி. தாலி கட்ட மாட்டேன் மாமா. அதுக்காக அடிக்கியா? அடிக்கு பயந்துட்டு தாலி கட்டுவான். அப்புறம் அந்த பொண்ணை வச்சு வாழ வேணாமா? இல்ல மாமா, நல்ல சும்மா இருக்கிறார். என்ன பிரச்சனை? 5 பவுன் தானே? சந்தோஷமா தாலி கட்டு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உட்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்பா, பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லிட்டு அன்னைக்கு வந்தா பார்த்தேன். அப்புறம் என்ன இதெல்லாம்? ஐயா, அது இங்க பாரு, அப்படியே செலவுகளை ஏதாவது பண்ணிருந்தா கூட மறுபடியும் வந்து பாத்துருக்கலாம்ல. ஐயா, நீங்க கொடுத்த பணத்துல நகையெல்லாம் வாங்குறது உண்மைதானுங்க ஐயா. நேற்று ராத்திரி நம்ம ஊருக்கு பஸ்ல வரும்போது யாரோ நகையெல்லாம் திருடிக்கிட்டாங்க ஐயா. திருட்டா? ஆமாங்க. நம்ம ஊர்லயா? என்னடா வேலை இதெல்லாம்?
அப்படி வேண்டா திருடுறவன். இந்த திருட்டு கொஞ்ச நாளாவே நம்ம ஊர் பஸ்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. தாயே முருகா, என்ன உத்தியோகம்லாம் ஒழுங்கா நடக்குதா? எங்க நடக்குது? நீங்களும் உங்க மருமனும் இருக்கும்போது எங்களுக்கு என்ன வேலை? ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஏய் ஏய், என்னடா அதெல்லாம்? யாரு இவங்க? மாமா, நம்ம ஊர் பஸ்ல அடிக்கடி களவு போச்சுல, அந்த கயவாணி பயலுக இவனுக்கு தான். எதுங்கடா எது? சரி சரி விடுறா. ஏன்டா அப்படிலாம் களவாண்டிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? எந்த ஊரு? பாண்டியபுரங்க. ஆனந்தார் கல்குவார வேலை பார்த்த கூலி ஆளுங்க நாங்க. அவங்க எங்களுக்கு சரியாவே கூலி தரது இல்லைங்க. கேட்டா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. புள்ள குட்டியை வச்சுட்டு பொழைக்க முடியாம பசியும் பட்டினியுமா கஷ்டப்படுறோமுங்க. அதுக்காக திருடணுமா? வேலை நடக்கும்போது எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வேலையை விட்டே தூக்கிடுவாங்க ஐயா. தப்பு தான் ஐயா. சேத்தலான்னு தான் பாக்குறோம். புள்ள குட்டிங்க இருக்குங்களே, அதுகளை காப்பாத்த வேற வழியே தெரியல ஐயா. அங்க அடிச்சோம்னா கரண்ட் போட்டு வியாக்கியான பேசணி இவனா தூய்பட்டு 4 விதி வச்சு உள்ள வைக்கிறியா? ஐயா, நாங்க செஞ்சது தப்புன்னா சார் சொல்ற மாதிரி எங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில போடுங்க. அங்கேயாச்சும் எங்களுக்கு வயிறார கஞ்சி கிடைக்கும். சரி, பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணா இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கல்ல? கல்லுடிக்கிறத தவிர எங்களுக்கு வேற தொழிலே தெரியாதுங்க. சரி, கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்சதை செய்யறேன். போயிட்டு வாங்க. என்னடா சரிதானே? என்ன மாமா என்ன கேட்டுக்கிட்டு? திருடன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது, மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒழுங்கா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போறியா இல்லையா? என்ன விளையாடுறியா? ஐயா, இந்த கல்குவாரியில 10 வருஷமா வேலை செய்யறேன்யா. நீங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்லையா. என் மக பேறுகால செலவுக்காக வேண்டி ஒரு 200 ரூபாய் கடனாவது கொடுங்க ஐயா. ஏண்டா நாய, நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? இது என்ன பேங்கா நீ கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறதுக்கு? அதுக்கு இல்லையா, இன்னைக்கு விக்கிற விலைவாசியில புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு ஐயா. எவன்டா உங்களை அதிகமா பிள்ளை பத்துக்க சொன்னது? மரியாதை இடத்த காலி பண்ணு. அப்படின்னா அந்த சம்பளம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிடுங்க ஐயா. ஏண்டா டேய், உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? நீ எவ்வளவு கேக்குறியோ அதை விட ஜாஸ்தியா தரேன். வராஜா, வா வா வா. ஐயோ அம்மா, ஏண்டா காசையா விசிறு அடிக்கிற? உங்க மாதிரி ஆளுங்களை சும்மா விட அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க. அம்மா அம்மா ஐயா, ஐயா அடிக்காதீங்க. அம்மா அம்மா ஐயா. என்ன அது? வயசானவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? சம்பளம் கூட்டி கட்டதுக்கு அடிக்கிறீங்கய்யா. என்ன அது அநியாயமா இருக்கு? வாங்கய்யா. ஏய், அத கேட்க நீ யாருல? தம்பி, என்னால உங்களுக்கு எதுக்கு தம்பி பிரச்சனை? என்னல முறைக்கிற? ஏய், நாங்க யாரும் தெரியுமால உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. இதோ பாருங்க, உங்களோட சண்டை போட நான் வரல. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. மரியாதை போ. எங்க கூலிக்காரன் அடிச்சா உனக்கு என்னல? அப்போ அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்பவே சொன்ன இல்ல, அடி வாங்கினா திருந்துவீங்களா?
விடு விடு ஏன் அப்படி அடிச்சிட்டு இருக்க? பாவம் அந்த பெரியவர் செஞ்ச வேலைக்கான நியாயமான சம்பளம் கேட்டா போட்டு அடிக்கிறானுங்க. ஏன்னு கேட்டா என்ன அடிக்கிறானுங்க? வாங்க அறிவு இருக்கு அவனுக்கு. அப்ப அது கூலி கேட்ட கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அவனை போட்டு அடிச்ச? அவன் நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நீங்க போக தம்பி, நான் பாத்துக்கிறேன். யாரா மீசையும் கீசையுமா? ஐயா கலப்பங்குளம் முத்துராசா மருமக வேலையா? நான் முத்துராஸ் மருமகன். ஆமாங்கய்யா. மாமனுக்கு தப்பாத மருமகன். ஏன் இப்படி தர்மநாயம் பேசி கேட்டு போறானுங்க? தேர்வான்ற தேர மாட்டாங்கய்யா. தேரதான் விட்டுருவீங்களா என்ன? தேரதான் விட்டுருவீங்களா என்ன? தம்பி இவனை நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிறேன். இப்ப தூக்கு. சரிப்பா. நல்லா இரு. போடா. என்ன வேலு வேணும் காணும்? வருவான். நீ சாப்பிடியா? சித்தப்பு வந்த உடனே கேளுங்க, மறந்துடாதீங்க. வரட்டு. சித்தப்பு என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் நேரத்தோட முடிச்சிட்டேன் மாமா. நெல்லெல்லாம் கொண்டு போய் ரைஸ் மில்ல இறக்கி வச்சுட்டேன். வா வந்து சாப்பிடு. என்ன மாமா எனக்காக காத்துக்கிட்டு? நீங்க சாப்பிட வேண்டியதானே? பரவாயில்ல உட்காரு. வேலையில மட்டும் அத்தான சும்மா சொல்லக்கூடாது சித்தப்பு. எள்ளுன்னா என்னதான் வரும்போது பாண்டியாபுரம் கல்குவாரி வழியா? ஆமா மாமா, பாண்டியாபுரம் கல்குவாரி வழியா தான் வந்தேன். சாப்பிடுங்க தான். சாம்பார் வேணுமா? கேட்டு சொல்றேன். போடு. வெறும் சொத்தை எப்படி சாப்பிடுறது? குழம்பு ஊத்து. கோல் முட்டை ஞாபகத்துல இருக்கியோ? என்ன உப்பு இல்ல சப்பு இல்ல? யார் வச்சது? என்னத்தா இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு மத்தியானம் 3 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்ட. இப்ப என்னாச்சு? இப்ப நல்லா இல்ல. அது சரி, தலை ஒரு நிலையில இருந்தா தானே மனுஷனுக்கு ருசி மனமும் தெரியும். சித்தப்பு பாண்டியாரம் கல்காரியில பெரிய தகராறு நடந்துச்சாமா. அப்படியா? ஐயாத்தா, ஊருக்குள்ள வர வர தகராறு ஜாஸ்தியா போச்சு. கலிகாலம். தகராறுல யாரோ ஒருத்த மண்டைய உடைச்சுக்கிட்டு ஒரே ரத்தமா ஒழுகிக்கிட்டு ரோட்ல கிடந்தானா யாரும் தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம. அது எப்படி? நான் தானே மாமா அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு ரத்தம் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி அவனை. அது மாமா பாத்தியா சித்தப்பு, நான் அப்பதே சொன்னேன்ல, அத்தா ரத்தம் கொடுக்கற அளவுக்கு அங்க என்னமோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. இல்ல மாமா, கூலி பத்தலன்னு ஒரு வயசான ஆள் கேட்டதுக்காக ஆளவந்தார் பசங்க அவனை போட்டு அடிச்சாங்க. ஏன்னு கேட்க உன்னை அநியாயத்தை தட்டி கேட்க வேணாம்னு சொல்லல, அடிதடி வேண்டாம் தான் சொல்றேன். தட்டி கேட்டதான் மாமா நியாயம் கிடைக்கும். நியாயம் கிடைக்கும். உன்னுடைய முரட்டுத்தனம் தான் தீர்வுன்னா இந்த நாட்டுல முக்காவாசி பேர் செத்துருப்பான்டா. பாவம் படிக்காத பையன் பேசி தாண்டா திருத்தணும். இல்ல மாமா, இவனுங்க எல்லாம் பேசினா திருந்த மாட்டானுங்க. ஏண்டா மாமன் தான் சொல்றேன்ல, சரின்னு கேட்டு போயேண்டா. கிளவி, என் கண்ணு முன்னால அநியாயம் நடக்கும்போது நான் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சரியா? பாத்துக்கிட்டு நீ சும்மா இருக்க வேணாம். போய் எல்லாரையும் அடி போட்ட. மாமன் எப்படி மருமனை வளர்த்திருக்கான்னு ஊரே என்ன காரி துப்பட்டும். ஐயா ஆஜில கைய கழுவாதையா. சோறு சாப்பிட்டு போயா, நீ தூக்கி வளர்த்த பிள்ளை தானே, கோச்சு கதையா. அத இங்க சொல்லு. ஏண்டா இப்படி அடங்காத வயலா இருக்க? கோச்சுட்டு போறானடா. என்ன கழுவிதான் எதார்த்தமா தானே சொன்னேன். உங்க ஆத்தா சாகும்போது உனக்கு 3 வயசு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரையில உனக்கு ஆத்தாளுக்கு ஆத்தாளா இருந்து அப்பனுக்கு அப்பனா இருந்து உன்னை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்திருக்காண்டா. தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்றவ உன்னை கவனிப்பாளோ கவனிக்க மாட்டாளோன்னு இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணாமே இருக்காண்டா. அவனையா இப்படி பேசிட்ட? ஆமா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்னடா தெரியாம? நீ என்ன சின்ன பிள்ளையா? உன் முரட்டுத்தனத்தை விட்டுருன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு. என்ன மாமா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு? அந்த தொழிலாளிய பாவம் அடிச்சிட்டு இருந்தானுங்க, அதை கேட்கணும். சித்தப்பு பாவம் அத்தான மன்னிச்சிருங்க, இல்லைன்னா அது அழுதுரும். ஒன்னாலதான். ஐயோ அத்தா மூஞ்சிய பார்க்க இப்ப 1000 கண்ணாடி வேணும். அழுதுருச்சு.